அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவை நீங்கள் வழக்கமாக்கி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சகல தேவைகளும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா கண்ணீரும் துக்கமும் கவலையும் விலகும். வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சூறாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த சூறாவுடைய மகத்துவத்தை சொல்லி தீர்க்க முடியாது. நிறைய மகத்துவத்தை கொண்டுள்ள ஒரு சூறா இது. அந்த சூறா எதுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? குரானின் தாய் என்று அழைக்கப்படுகிற ஃபாத்திஹா சூறா. இந்த சூறா ஒரு சின்ன சூறா, ஆனாலும் இதை நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதினால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களை நீங்கள் அனுபவிக்கலாம். இறை தூதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யாராவது ஃபாத்திஹா சூறா ஓதினால் தௌராத், இன்ஜீல், சபூர், குரான் ஓதி முடித்த பலனை அவங்க பெறுகிறாங்க என்று. அப்போது ஒவ்வொருவருக்கும் இந்த சின்ன சூறாவை ஓத அதிக நேரம் தேவைப்படாது. ஆனால் இந்த சூறாவை நீங்கள் வழக்கமாக்குவதன் மூலம் அல்லாஹு தாலா உங்களுக்கு நிறைய பிரதிபலனை தருகிறான். இப்படிப்பட்ட பொக்கிஷன்களை கண்டுபிடித்து அதை வாழ்க்கையில் பயன்படுத்தி துனியாவிலும் ஆகிரத்திலையும் நம்ம வெற்றி பெற முயற்சி செய்வோம். இன்னும் நமது ரசூலுல்லாஹ் கூறியது, ஃபாத்திஹா சூறாவோ வேறு சூறாவிற்கு ஈடாகும், ஆனால் வேறு சூறாவோ ஒரு நாளும் ஃபாத்திஹா சூறாவிற்கு ஈடாகாது என்று நமது ரசூலுல்லாஹ் கூறிய இந்த செய்தியிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த ஃபாத்திஹா சூறாவிற்கு எவ்வளவு மதிப்பும் மகத்துவம் இருக்கிறது என்று. அபூ ஸையத் ரலியல்லாஹு அன்ஹு கூறியது, நான் ஒரு நாள் நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மதினா நகருக்கு சென்றேன். அப்பொழுது ஒரு நபர் தன்னுடைய தஹஜ்ஜுத் தொழுகையில் ஃபாத்திஹா சூரா ஓதுவதை நான் கேட்டேன். அதை கேட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயே நின்று அந்த அடியான் ஓதுவதை முழுவதுமாக கேட்டார். அதன் பின் நமது இறை தூதர் கூறியது, ஃபாத்திஹா சூறாவிற்கு பதிலாக வேறு எந்த சூறாவும் கிடையாது என்று. ஃபாத்திஹா சூறாவை பற்றியுள்ள ஹதீசுகள் ஏராளமாக இருக்கிறது. அதை இங்கு கூறினால் கூறிக்கொண்டே போகலாம். நமக்கு ஃபாத்திஹா சூரா ஓதுவதால் கிடைக்கக்கூடிய மகத்துவமும் பலன்களும் ஏராளமாக இருக்கிறது. அதிலும் மிக முக்கியமான சில பலன்களை இந்த வீடியோவில் நான் உங்களிடம் கூறுகிறேன். இந்த ஒரு அடியானாவது ஃபஜ்ருடைய தொழுகையும் அதனுடைய சுன்னத்து தொழுகைக்கு இடையிலும் ஃபாத்திஹா சூராவை பிஸ்மி சொல்லி 41 தடவை ஓதினால், ஓதிய அந்த அடியான் என்ன ஒரு தேவையை மனதில் நினைத்து ஓதினாங்களோ அல்லது எந்த பதவியை அடைய வேண்டும் என்று ஓதினாங்களோ அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு அந்த பதவியை அடைய செய்கிறான். இன்னும் வறுமை தலைக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அடியான் ஓதினால் அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுக்குகிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, இந்த துனியாவில் வாழ வேண்டும் என்றால் பணம் என்பது நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. நம்முடைய கையில் அதிக பணம் இருந்துன்னா நம்ம அந்த பணத்தின் மூலம் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம். அந்த ஒரு விஷயத்தினால் அல்லாஹு தாலாவிடமிருந்து பெரிய கூலியை நமக்கு வாங்கி கொள்ளலாம். அந்த ஒரு செயல்னால் மக்களிடத்தில் நமக்கு உயர்ந்த அன்பும் பாசமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஆனால் தரித்திரவனாக வாழக்கூடியவன் மரணித்து வாழ்வதற்கு சமம் என்றும் கூறப்படுகிறது. அப்பொழுது செல்வம், வருமானம் என்பது நமது வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒன்று என்பதாலே எல்லா நாட்களும் இந்த ஃபாத்திஹா சூராவை 41 தடவை ஓதினால் அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு தாராளமான செல்வத்தை வழங்குகின்றான். இந்த சூறாவை வழக்கமாக்குவதால் கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன், நமக்கு எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் அல்லாஹு தாலா அந்த கடனை அடைக்க வழியை காண்பித்து தருவான். அது மட்டும் இல்ல, இந்த சூறாவை வழக்கமாக்கும் பொழுது அல்லாஹு தாலா அதன் பின் ஒரு நாளும் அந்த அடியானுக்கு கடன் கொண்டுள்ள கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அதனால ஒவ்வொரு மூமீனும் கடன் கொண்டு கஷ்டப்படுகிறவங்க கண்டிப்பா இந்த சூரத்தை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். நான் சொன்ன இந்த விதத்துல நீங்க வழக்கமாக்கினால் கடன் அடைந்து வாழ்க்கையில வருமானத்திலும் செல்வத்திலும் பெரிய ஒரு உயர்வை பார்க்கலாம். உங்களுக்கு மூன்றாவது பலன், நோயினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அடியான் இதை ஓதினால் அல்லாஹு தாலா அந்த நோயிலிருந்து ஷிஃபா கொடுக்கிறான், நிவாரணத்தை கொடுக்கிறான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இந்த உலகத்துல பலரும் நோய்கள் கொண்டும் கடனும் கொண்டும் தான் அவதிப்படுகிறாங்க. இந்த இரண்டு பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிகாரம் தான் இந்த ஃபாத்திஹா சூரா. இந்த ஃபாத்திஹா சூராவை நான் சொன்ன விதத்துல நீங்க ஓதினால் உங்களுக்கு கடனும் அடையும், நோய்கள் என்பது விலகி ஓடும். அது மட்டும் இல்ல, குணப்படுத்த முடியாத நோயிலிருந்து அல்லாஹு தாலா நம்மளை பாதுகாத்து விடுவான். இனி நாலாவது பலன், மனம் பயந்து ஒரு கோழைத்தனம் உடைய அடியான் இதை ஓதினால் அல்லாஹு தாலா அவனை வீரனாக்குகிறான், மன சக்தியும் உறுதியும் கொண்டவனாக மாற்றுகிறான். ஃபாத்திஹா சூரா ஓதக்கூடிய ஒரு அடியான் எவ்வளவு பாவப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் அல்லாஹு தாலா அவனுக்கு உயர்ந்ததை கொடுக்கிறான், உயர்ந்த இடத்தை கொடுக்கிறான். இதனுடைய ஐந்தாவது பலன், எல்லா இடத்திலையும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அடியான் இதை ஓதினால் அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு எல்லா இடத்திலையும் மதிப்பையும் மரியாதையும் மக்களிடத்திலிருந்து வழங்குவான். அப்போ ஒவ்வொரு மூமீனும் உங்களை ஏதாவது ஒரு இடத்தில் புறக்கணித்திருந்தாலோ அல்லது ஒதுக்கி இருந்தாலோ நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லித்தரக்கூடிய விதத்துல நீங்க ஃபாத்திஹா சூரா ஓதினால் போதும். இதற்கு அதிக நேரம் தேவைப்படாது. இப்படி ஓதுவதால் உங்களை ஒதுக்கினவர்களெல்லாம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் சிறப்பும் தருவாங்க. அல்லாஹு தாலா அந்த ஒரு நிலையை உங்களுக்கு அடைய செய்வான். அது மட்டும் இல்ல, இந்த சூறாவை ஓதுகின்ற அந்த அடியானுக்கு எல்லா இடத்திலிருந்தும் மக்களின் ஒரு ஆதரவும் சிறப்பும் மதிப்பும் மரியாதையும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த அடியானின் ஒவ்வொரு
ஒவ்வொரு வாக்குகளும் விலை மதிப்புள்ளதாக இருக்கும். மக்கள் அதை விருப்பத்தோடும் அன்போடும் கேட்க தொடங்குவார்கள். காரணம் எல்லாமே அல்லாவின் தீர்மானத்தில் தான் நடக்கிறது. நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த ஃபாத்திஹா சூராவை ஒரு அடியான் எவ்வளவு காலம் ஓதுகிறானோ அந்த காலத்துக்கு அல்லாஹு தாலாவின் ஒரு பாதுகாவலும் ஒரு அரவணைப்பும் கிடைக்கும். ஒவ்வொரு முமினுக்கும் தெரிந்த விஷயம், இறைவனின் ஒரு காவல் நம் பக்கத்தில் இருந்துனா அப்புறம் நம்ம எதுக்கு பயப்படணும்? எந்த இடத்துல நமக்கு தோல்வி வரும்? எல்லா இடத்துலையும் நமக்கு வெற்றி தான். எந்த ஒரு இடத்துலையும் ஆபத்து என்பது வராது. இனி எந்த ஒரு அடியானுக்காவது வேலை என்பது இழந்தால் அல்லது ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இழந்தால் அந்த ஒரு விஷயத்தை திரும்ப பெற அந்த அடியான் ஃபஜரின் சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில் ஃபாத்திஹா சூராவை 41 தடவை ஓதினால் இழந்ததையும் ஆசைப்பட்டதையும் அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பான். நீ அந்த அடியான் 40 நாட்கள் ஓதினால் இழந்த அந்த வேலை ஒருவேளை திரும்பி கிடைக்கலனாலும் இழந்ததை விடையும் இரட்டிப்பு சிறப்பான ஒரு வேலையை அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுப்பான். அதாவது நமக்கு ஒரு பதவியை இழந்து விட்டோம்னா அதன் பின் அல்லாஹு தாலா நமக்கு தரப்போவது அதை விடையும் சிறந்த ஒரு பதவியாக இருக்கும். அதே போல் இன்னும் முக்கியமான சிறப்பான ஒரு பலன், குழந்தை இல்லாதவங்க இதை ஓதினால் அந்த வேதனையோடு ஓதுகின்ற அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு குழந்தையை கொடுப்பான். குழந்தை இல்லாம கஷ்டப்படுகிறவங்க நிறைய பேர் உண்டு. அவங்களோட வேதனை அவங்களுக்கு மட்டுமே தெரியும். காரணம், பல வருடங்களாக குழந்தை இல்லாம இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையுள்ள கேலியும் கிண்டலும் பரிதாபமான ஒரு பார்வையும் அது எல்லாமே அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அங்க உள்ள கேள்வி, எவ்வளவு வருடங்களாகி கல்யாணம் முடிந்து இன்னும் குழந்தை இல்லையா? அந்த ஒரு கேள்விக்கு அவங்களுடைய வேதனையின் காரணம் பதில் சொல்ல முடியாமல் நிற்பாங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் சரி, குழந்தை இல்லாதவர்களை பார்த்து உங்களுக்கு குழந்தை இல்லையா, எத்தனை வருடம் ஆச்சு அப்படின்னு வேதனைக்குள்ள பேச்சுகளோடு நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. ஏனென்றால் குழந்தையை கொடுப்பது, குழந்தையை தருவது அல்லாஹ் தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அவர்களுடைய தவறினால் அல்ல. எனக்கு நிறைய மெசேஜ் வருது, கல்யாணம் ஆகி 11 வருடம் ஆகுது, 10 வருடம் ஆகிறது, எங்களுக்கு குழந்தை இல்லை, துஆ செய்யுங்கள் சகோதரி என்று. இப்படி குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் 40 நாட்கள் தொடர்ந்து இந்த ஃபாத்திஹா சூராவை 41 தடவை நீங்கள் ஓதிவாங்க. ஓதிவிட்டு மனமுருகி அல்லாஹு தாலாவிடம் துஆ செய்யுங்கள். அல்லாஹு தாலா சாலிகான நல்ல குழந்தை பெற்றெடுக்க உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். அப்பொழுது இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன ஒரு தேவை நிறைவேற்றி எடுக்கணுமோ அதை மனதில் நெய்யத்தாக வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படியானால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான். அது மட்டும் இல்லை, நல்ல மன உறுதியோடு நம்பிக்கையோடு இதை ஓத வேண்டும். ஓதினால் கண்டிப்பாக எனது தேவை நிறைவேறி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீங்க செய்ய வேண்டும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சகல தேவையும் காரியங்களும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நீங்க நினைத்ததை போல நல்ல விதமா நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சதை ஓதினால் நீங்கள் நினைக்காத விதத்தில் எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாஹு தாலா உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் காவலாக நின்று செய்வான். இது பலருடைய அனுபவம் கூட. எல்லாரும் இதை கண்டிப்பாக செய்யுங்க. இதற்கு அதிக நேரம் ஒன்றும் தேவைப்படாது. இது சிறியவர்களுக்கும் ஓதலாம், பெரியவர்களுக்கும் ஓதலாம். மனப்பாடமான சூரா, எல்லாரும் ஓதக்கூடிய சூரா. எல்லாருடைய பிரச்சனையும் கண்ணீரும் வேதனையும் இதோடு தீர்ந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவா மறுபடியும் சந்திப்போம். நாளைய தினமே இதை ஓதலாம் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.